அடுத்த வாட்டி நீ பெரிய பையனானோடனே எனக்கு சொல்லு, நான் வரேன் சொன்னேன். சரியா? நான் கேட்பேன். ஸோ அடுத்து நீ பெரிய கிளாஸ்லாம் போகிறப்ப என்னென்ன பிடிக்கோ சொல்லு. செட்டில் நானும் கொஞ்சம் நாளில் வந்துடணும் தான் பார்ப்பேன். நம்மளுக்கு ஃபினான்ஷியலாக அங்கே நமக்கு வரணும். இதுவே நம்மளுக்கு அப்படியே ஒரு என்ன சொல்கிறது, அடுத்தது கால் எடுத்துக்கிட்டு பயமாக இருக்குது. குடும்பம் இருக்குது, பொண்டாடி இருக்குது, காசுன்னு கொஞ்சம் இருக்குது. அடுத்து ஒரு வருஷத்துக்குள்ளே அது காலியாக இருக்குன்னா அடுத்து என்ன பண்ணணும் ஒரு பயம் வருது. சுத்தமாக அப்பா ஒரு சைட்லேருந்து நம்ம எதுவுமே எதிர்பார்க்கணும். நிறையாவே போனதுனால அப்பா அப்படியே விட்டா உன்னோட லைஃப் மட்டும் பார்க்கணும். வரதுக்கிட்டு தான் இருக்குது. நம்ம இந்த வருஷம் இல்லை அடுத்த வருஷத்துக்குள்ளே ஏதாவது பார்க்கணும். வீட்டுக்குள்ளேயே ஆயிடுச்சு. வீட்லேயும் அதான் சொல்கிறாங்க. சிவாஜி படத்தில் ரஜினி வர மாதிரி 2 வருஷத்துக்குள்ள சேர்க்க வேண்டியதெல்லாம் சேர்த்து. இது தனியாக டேக்ஸ் ஆனால் பாக்ஸ் சின்ன ப்ராடக்ட்லாம் இல்லை. வாட்ஸ்னா கிடையாது. மற்றபடி பிரிண்டரு, கேமரா, டிவி, அதாவது ஒரு இந்த பிஸ்னஸ் மோட்டிவில் எடுத்துகிட்டு போகிறது மட்டும்தான் இதுவாகும். ரொம்ப பெருசாக இருந்தால் கரெக்டாக தான் இருக்குது. ஏன் வேறு லூஸாக இருந்தது. சத்தம் கேட்கும். அது சவுண்டே நல்லா இருக்கும். ஒயிட்டு ஒன்று பிளாக் ரெண்டும் ஒரே கலர். ராம்கி வந்துட்டு போனதுக்கு அப்புறம் தான் நான் முன்னாடியே வாங்கிட்டேன். எதுக்கு இதெல்லாம்? ஓகே, கலர் எது பிளாக் யாருக்கு ரொம்ப மாற்றிருந்தேன். சாக்லேட் மாற்றி வாங்கிக்கோங்க. என்ன பிடிக்கும்? என்ன பிடிக்கும்? சாக்லேட் தான் இந்த சாக்லேட்லாம் சாப்பிடலாம் ஒன்றா. இதெல்லாம் நம்ம இதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. இங்கே ஃபுல்லாக வெறும் சர்க்கரை கொடுக்குறாங்க நம்ம ஊரில். சர்க்கரை சேம் சாக்லேட் போட்டு இது பண்ணுவாங்க. இதில் கூட அந்த கொடைக்கானல் ஊட்டிலாம் கூட வந்து சாக்லேட்ஸ் நல்லாயிருக்கும். இங்கே வந்து மற்ற இடத்துல மட்டும்தான் நமக்கு இதுவாக இருக்குது. அங்கெல்லாம் வந்து சாக்லேட்ஸாக வந்து கொடைக்கானல் லாஸ்ட்டாக போயிருந்தேன். காஸ்ட்லியிலேருந்து லோ காஸ்ட் வரைக்கும் வச்சுருக்கலாம். அந்த காஸ்ட்லி ஆக ஆக வந்து முந்திரிலாம் போட்டுக்கலாம். டேஸ்ட்டும் டிஃப்ரென்ஸ் வருது. நல்லா தான் இருக்கும். எல்லாத்துலேயுமே அதில் கலக்கிற அந்த ஒரு சர்க்கரையோட அளவு தான் அதிகம். அது அந்த பொருள் வந்து காஸ்ட்லி சாக்லேட்டில் வந்து சர்க்கரையே வந்து போட மாட்டாங்களாம். வெறும் வந்து அந்த பவுடர் ஏதோ ஒன்று சொன்னாங்க, அது மட்டும் தான் வந்து போடுவாங்க. அதனால தான் அந்த ரேட் அதிகம். இதெல்லாம் வந்து அந்த சாக்லேட் கூட வந்து எக்ஸ்ட்ரா வந்து அந்த ஒரு பவுடர் ஒன்று மிக்ஸ் பண்ணுவாங்களாம். அதனால வந்து ரேட் வந்து கம்மி அப்படின்னாங்க. என்ன